ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரியன் கிராஃப்ட் ஒர்க். இது என்னுடைய சேனல் நேம். என்னுடைய சேனலில் ஆரி பேசிக் வீடியோ, ஆரி அட்வான்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நம்ம இன்றைக்கி என்ன ஸ்டிச் பார்க்க போகிறோன்னா ஜர்தோசி செயின் ஸ்டிச். ஏற்கனவே நான் ஜர்தோசி 2 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஒரு வீடியோவில் வந்து ஜர்தோசியை வச்சு எப்படி ரன்னிங் ஸ்டிச்சை போடலான்னு ஃப்ளவர் டிசைன் வச்சும் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். புதுசாக பார்க்குறவங்க அந்த ப்ரீவியஸ் வீடியோ போய் பாருங்கள். அப்போ உங்களுக்கு இந்த வீடியோ நல்லா புரியும். என்னுடைய சப்ஸ்கிரைபர் என்ன கேட்டாங்கன்னா நீங்கள் நார்மல் நீடில் ஜர்தோசி எப்படி போடலான்னு சொல்லி கொடுங்க சிஸ்டர் அப்படின்னு கேட்டாங்க. ஏன்னா அவங்க துளிப்பு நீடில் கொஞ்சம் எங்களுக்கு டஃப்பாக இருக்குது. ஜர்தோசியை பொறுத்த வரைக்கும் அயன் நீடலும் எங்களுக்கு அதில் நாங்கள் ட்ரை பண்ணோம், வரலை அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவங்க கேட்டனால நான் நார்மல் நீடில் ஜர்தோசி எப்படி போடலான்னு சொல்லித்தரேன். போன வீடியோலேயும் நான் நார்மல் நீடில் வச்சு ஜர்தோசியில் ஒரு அழகான ஃப்ளவர் எப்படி பண்ணலான்னு நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோவில் நம்ம நார்மல் ஊசியில் நம்ம எப்படி ஜர்தோசி ஸ்ட்ரெயின் ஸ்டிச் போடலான்னு சொல்லித்தர போகிறேன். ஜர்தோசி நார்மல் த்ரெட் அண்ட் நீடில். இப்போ ஜர்தோசி நான் 2 சென்டிமீட்டர் நான் எடுத்திருக்கேன். ஸோ ஸ்கேலில் நீங்கள் அளவு வச்சு 2 சென்டிமீட்டருக்கு நீங்கள் கட் பண்ணி வச்சுக்குங்க. ஏன்னா ஜர்தோசியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஈவனாக கட் பண்ணால் தான் அது ஷேப் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ நீங்களும் ஈவனாக கட் பண்ணி வச்சுக்குங்க. இப்போ நம்ம என்ன பண்ணோம், ஒரு ஸ்ட்ரைட் லைன் போடுங்க. ஏன்னா நம்ம என்ன ஸ்டிச் இன்றைக்கி பார்க்க போகிறோன்னா ஜர்தோசியில் செயின் ஸ்டிச். நம்ம சில்க் த்ரெட்டில் செயின் ஸ்டிச் போட்டிருப்போம், சரியில் கூட நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். ஆனால் ஜர்தோசியில் நம்ம பண்ணல இல்லையா? ஸோ ஜர்தோசியில் செயின் ஸ்டிச் போட முடியும். அது எப்படி நான் சொல்லித்தரேன் பாருங்கள். இப்போ நீங்கள் த்ரெட்டு எடுத்துக்கிட்டு நார்மலாக நாட் போடுறா போல் போட்டுக்குங்க. போட்டுக்கிட்டு நம்ம ஃப்ரேமுக்கு அடியிலேருந்து ஒரு லைன் போட்டிங்க இல்லையா பென்சிலில், அதில் கீழேருந்து மேலே குத்தி எடுங்க. நம்ம எந்த சைஸுக்கு கட் பண்ணியிருக்கோமோ அந்த ஜர்தோசியை இதுக்குள்ளே நீடிலுக்குள்ளே கோக்கணும். நீடில் ரொம்ப ஸ்மாலாக இருக்கணும். ரொம்ப தடிமனாக அந்த ஜர்தோசி போகாது. அது இல்லாமல் உள்ளே நம்ம ஃபிட் பண்ணும் போது கொஞ்சம் பார்த்து பண்ணோம். அப்படின்னா ஸ்ப்ரிங்கு நம்மளுக்கு வந்துடுச்சுன்னா ஜர்தோசி நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. அதுவும் நம்ம பார்க்கணும். இப்போ ஜர்தோசி நம்ம குத்தி நீடிலுக்குள்ளே நம்ம இன்சர்ட் பண்ணிட்டோம் இல்லையா? இப்போ நம்ம லைன் போட்டோம்ல, அது பக்கத்துலேயே இந்த ஊசியை குத்திட்டு கீழே நம்ம இழுக்கணும். இது நீங்கள் பொறுமையாக பண்ணுங்கள். பார்த்தீங்களா, நம்ம ஸ்ட்ரெயின் ஸ்டிச் போடுவோம் இல்லையா, அந்த ஷேப்பில் வந்துடுச்சு. இப்போ நம்ம அடுத்தது எப்படி போடணுன்னா, இது ஒரு சென்டர் கிடையாது. இப்போ இது முடியுது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே நீடில் நீங்கள் இன்சர்ட் பண்ணுங்கள், குத்துங்க. அதாவது நம்மளுக்கு ஒரு செயின் ஸ்டிச் இல்லையா, அதுக்குள்ளே நீங்கள் குத்திக்குங்க. குத்திக்கிட்டு மறுபடியும் ஒரே ஒரு ஜர்தோசி எடுத்து நீடில் இன்சர்ட் பண்ணுங்கள். இது ரொம்ப சிம்பிளாக நீங்கள் கவனமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக போடலாம். ஆனால் இதை ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். இது உள்ளே நம்ம இன்சர்ட் பண்ணும் போதும் கேர்ஃபுல்லாக பண்ணணும். இல்லைன்னா ஸ்ப்ரிங்கு போல் வந்துச்சுன்னா ஜர்தோசி வேஸ்ட்டாக போயிடும். அதனால் அதுவும் பாருங்கள். பார்த்தீங்களா, இப்போது நம்ம போட்டோம் இல்லையா, போட்டதுக்கு உள்ளேயே நம்ம எந்த இடத்துல குத்துனோமோ, குத்தி வெளியே எடுத்தோமோ அதே இடத்துல மறுபடியும் நம்ம ஸ்டிச் பண்ணணும். பார்த்தீங்களா, ஒரு லூப் போல் அழகாக. நான் உங்களுக்கு தெரியறதுக்காக ஜர்தோசி 2 சென்டிமீட்டர் கட் பண்ணி நான் சொல்லித்தரேன். இப்போ என்ன பண்ணுங்க, இதை நம்ம பிடிச்சிக்கிட்டு மறுபடியும் உள்ளே உங்களுக்கு தெளிவாக சொல்லித்தரேன். உள்ளே குத்தி எடுத்துட்டு மறுபடியும் நீங்கள் எந்த அளவுக்கு நம்ம ஜர்தோசியை கட் பண்ணணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்குங்க.
நம்ம டிசைனுக்கு ஏற்றப்போல ஜர்தோசியும் நம்ம வந்து அழகாக ஒர்க் பண்ணலாம். நான் வந்து இது ஒரு டைப்பு. இதிலே வந்து செயின் ஸ்டிச்சில் இன்னொரு டைப்பும் இருக்குது, அதுவும் நான் வந்து சொல்லித்தரேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்தீங்களா? இப்போது நீங்கள் வந்து இதை பிடிச்சிட்டு நம்ம எந்த இடத்துல எடுத்தோமோ அந்த இடத்துல தான் நம்ம வந்து நீடில் வந்து குத்தி எடுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த லூப் வந்து வரும். பார்த்தீங்களா? இப்போ லாஸ்ட்டில் ஃபினிஷிங் பண்ணும்போது, இப்போ இங்கே ஃபினிஷிங் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து நான் இப்போ இந்த இடத்துல நம்ம ஃபினிஷ் பண்ணுறோன்னா இதுக்கு அவுட்டரில் வந்து நான் இன்னும் லூப்பும் சொல்லி கொடுத்தேன், அப்புறம் உங்களுக்கு நல்லா புரியும். இப்போ மறுபடியும் உள்ளே குத்தி ஒரு ஸ்டெயின் ஸ்டிச் வந்து நம்ம போடலாம். இப்போ பாருங்கள், நம்ம லாஸ்ட்டு நான் எப்படி ஃபினிஷ் பண்ணலாம் சொல்கிறேன். இப்போ நம்ம லூப்புக்குள்ளே லூப்பு போட்டோம் இல்லையா? இப்போது ஃபினிஷ் பண்ணும் போது என்ன பண்ணோன்னா, அதே மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு உள்ளே விட்டு எடுத்தோம் இல்லையா, அதே மாதிரி நீடில் வந்து ஜர்தோசிக்கு உள்ளே குத்தி எடுங்க, அந்த லைன் மேலே எடுங்க. எடுத்துட்டு இப்போது ஜர்தோசிக்கு வெளியே ஒரு ஸ்டிச் போட்டுட்டு கீழே வந்து நம்ம நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணுவோம் இல்லையா, அதே போல் இது வந்து ஃபினிஷ் பண்ணிடணும். இப்போது ரெண்டாவது டைப் வந்து ஜர்தோசியிலே செயின் ஸ்டிச்சில் நம்ம ஒரு டிசைன் பண்ணி நம்ம போடலாம். அது எப்படி நான் சொல்லித்தரேன் பாருங்கள். இந்த ஸ்டெயின் ஸ்டிச்சிலே ஜர்தோசி செயின் ஸ்டிச்சிலே இன்னொரு மெத்தட் சொல்லித்தரேன். இப்போது நம்ம லைன் வரைஞ்சிக்குங்க. அதில் வந்து நீடில் வந்து கீழேருந்து மேலே எடுங்க. நம்ம எத்தனை சென்டிமீட்டர் கட் பண்ணியிருக்கோமோ அந்த ஜர்தோசியை வந்து அந்த நீடிலுக்குள்ளே நீங்கள் வந்து இன்சர்ட் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுங்க, நம்ம எங்கேருந்து ஆரம்பித்தோமோ அது பக்கத்துலேயே வந்து நீங்கள் குத்தி எடுங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் ப்ளவுஸோட பேக் நெக் ஸ்லீவ் டிசைன்லலாம் நீங்கள் வந்து இந்த ஸ்டெயின் ஸ்டிச் போடலாம். இப்போ என்ன பண்ணோன்னா, இங்கே நடுவில் இருக்குது இல்லையா, இப்போ இதோட சென்டர் பகுதி இருக்குது பாருங்கள், இதில் வந்து மிடில் வந்து எடுத்துக்கிட்டு நான் ஸ்டெயின் ஸ்டிச்சில் இன்னொரு டைப் சொல்லித்தரேன் சொன்னேன் இல்லையா, அதுதான் இது. எடுத்துக்கிட்டு அதுக்குள்ளே ஒரு ஜர்தோசியை வந்து குட்டியாக எடுங்க, ரொம்ப பெருசாக வேணாம். அதை விட நம்ம 2 சென்டிமீட்டர் எடுத்தோன்னா அதை விட கம்மியாகவே நீங்கள் எடுத்துக்குங்க. ஏன்னா இது வந்து சென்டரில் நம்ம போட போகிறோம். பார்த்தீங்களா? போட்டு இப்போது அந்த லைன்லேயே வந்து நீங்கள் குத்தி எடுக்கணும். நம்மளுக்கு ஒரு லீஃப் ஃபார்மில் வருது பாருங்கள். இப்போ என்ன பண்ணணும்னா, அடுத்தது எப்படி போனோன்னா, நம்ம எண்டிங் முடித்தோம் இல்லையா, ஃபினிஷிங் எங்கே நம்ம ஃபஸ்ட்டு லூப் முடிஞ்சிடும் அது பக்கத்தில் இதோ இருக்குது பார்த்தீங்களா. நம்ம இங்கே முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் இங்கேருந்து எடுங்க. எடுத்துட்டு இப்போ எந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோமோ அந்த ஜர்தோசியை வந்து நீங்கள் வந்து கோர்த்துக்கிட்டு, ஜர்தோஸ்லேயே நிறைய டைப் இருக்குது. நீங்கள் பொறுமையாக நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா நம்ம ஈஸியாக நம்ம வந்து போடலாம். என்னுடைய வீடியோலாம் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும் போது பாருங்கள், உங்களுக்கெல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கூட நான் என்னுடைய மொபைல் நம்பர் தரேன், நீங்கள் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணி கேட்கலாம். இப்போ என்ன பண்ணோம், திரும்ப நம்ம அது பக்கத்துலேயே நம்ம வந்து குத்தி, நம்ம எந்த இடத்துல குத்தி எடுத்தோமோ அது பக்கத்துலேயே நம்ம வந்து நீடில் வந்து குத்தி நம்ம கீழே எடுக்கணும். அப்புறம் நம்மளுக்கு அந்த லூப் வந்து வரும். பார்த்தீங்களா? நான் வந்து உங்களுக்கு தெரியறதுக்காக சின்ன ஒரே சைஸாகவும் போடலாம், பெருசு ஸ்மால் சைஸ், இதுவும் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். இப்போ மறுபடியும் உள்ளே வந்து நம்ம குத்தி எடுக்கணும் இல்லையா, அதாவது இந்த ஸ்டெயின் ஸ்டிச் இந்த மாதிரி போடணும் இல்லையா, அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ண, ஃபஸ்ட் நடுவில் வந்து குத்தும் போது கொஞ்சம் கேப் விட்டு குத்துங்க. அப்போ நம்மளுக்கு வந்து அது டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். இப்போ எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து ஜர்தோசி வந்து எடுத்துக்கிட்டு
ஜதோசி வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நார்மல் நீடிலை விட நீங்கள் வந்து துலிப் நீடில் அயன் நீடில் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஜதோசி வந்து நம்ம இன்னும் அழகாக போடலாம். ஸோ நீங்கள் அதுவும் வந்து ட்ரை பண்ணுங்கள். நார்மல் நீடிலையும் வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்குங்க. இப்போ நான் மறுபடியும் சொல்லித்தரேன், கவனமாக பாருங்கள். இப்போ நம்ம எங்கே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணோமோ அதே இடத்துல வந்து நீடில் குத்தி எடுங்க. இப்போ இது ஃபினிஷிங் வந்து எப்படி இருக்குதுன்னு நான் சொல்லித்தரேன். இப்போ நம்ம வந்து இது ஃபினிஷ் பண்ணிட்டோம் இல்லையா? இப்போ என்ன பண்ணோன்னா, இப்போ நம்ம இந்த லூப் முடியுது பார்த்தீங்களா, அங்கே வந்து இந்த எண்டு அங்கே வந்து நீங்கள் ஜதோசியை பிடிச்சிக்கிட்டு ஒரு அவுட்டர் சைடில் வந்து ஒரு ஸ்டிச்சு போடுங்க. போட்டுட்டு கீழே வந்து நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிடுங்க. ஸோ நான் இன்றைக்கி வந்து 2 டைப் சொல்லி கொடுத்துருக்கேன். ஜதோசியை வச்சு நார்மலாக ஸ்ட்ரெயின் ஸ்டிச் எப்படி போடலாம், அந்த ஸ்ட்ரெயின் ஸ்டிச்சுக்குள்ளே ஒரு டிசைன் வச்சு நம்ம எப்படி போடலான்னு இந்த வீடியோவில் சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்களாம் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்குலாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.